இந்த மாரி மட்டன் குழம்பு வச்சீங்கன்னா, வீடு மட்டும் இல்லங்க, அந்த தெருவே கமகமன்னு மணக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேன். இதில தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்துட்டு 15 நிமிஷம் இத ஊற வச்சுருங்க. இங்க மசாலா அரைக்கிறதுக்கு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 7, 8 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே முந்திரி பருப்பு, கசகசா, 2 காஷ்மீர் மிளகாய் சேர்த்து இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சு விழுதா எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை, வாசனை பொருள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்க மட்டனை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கும் போது மட்டன்ல இருந்து தண்ணி வெளியேறும். தண்ணி எல்லாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுதும் கூடவே இதோட தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சு மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருந்தா இதை லோ ஃப்ளேம்ல வச்சு குழம்பு கொஞ்சம் திக்கார அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான மட்டன் குழம்பு தயாராயிருச்சு. சுட சுட இட்லியோட சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த வீக்கெண்டே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.